இந்த பதிவில் என்ன பார்க்குறோம்னா, பேங்க் லோனு சிவில் அரெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சார். சிவில் அரெஸ்ட்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு உண்டான பதிலை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சிவில் அரெஸ்ட்டை பற்றிலாம் பேங்க் லோன் சிவில் அரெஸ்ட்டு இது தடுக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அரெஸ்ட்டு அப்படின்ற வார்த்தையை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அரெஸ்ட்டை வந்து பண்ணுறாங்கனாக்கா உங்களை சிறை அனுப்புகிறாங்க அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சட்டத்துக்கு புறம்பான ஒரு வேலையை அவர் செஞ்சுருக்கணும். சட்டத்தில் வந்து சட்டப்படி தண்டிக்கக்கூடிய குற்றங்களை அவர் செஞ்சுருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதில் புலன் கொள்ளத்தகாத அப்படின்றது கிரிமினல் சட்டம். சிவில் டிடென்ஷன் அப்படின்றது வந்து ஒரு நீதிமன்றத்தினால் அவர் பிறப்பிக்கக்கூடிய ஒரு ஆணைன்னு சொல்லலாம். இதுதான் வந்து சிவில் டிடென்ஷன் சொல்லிட்டு. இது பெரும்பாலும் வந்து சிவில் வாரண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. கோர்ட்டுக்குமே கடன் பெற்றவருக்குமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் சிவில் அரெஸ்ட்டுன்றது. இந்த சிவில் அரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா வங்கி சீட் பண்ணுற நிறுவனங்களை தான். இந்த சீட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க சைடு. அதே போல் வங்கி கடன் கொடுக்குற கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, இதர அன்செக்யூர்ட் லோனெல்லாம். செக்யூர்ட் லோன்னா ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா செக்யூர்டு வந்து அவங்க அந்த சொத்தை பறிமுதல் பண்ணி அதை ஏலத்தில் விட்டு வரக்கூடிய பணம் வந்து பத்தலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செக்கை வச்சு சிவில் வழக்கு போடலாம். சிவில் வழக்கில் வந்து அவங்களுக்கு டிடென்ஷன் வாங்கி கொடுக்கலாம். பட் இந்த சிறைன்றது எந்த வகையில் சாத்தியம் அப்படின்னு பார்க்கணும். ஏன் சொன்னோன்னா, எல்லா சட்டங்களுமே சட்ட அமைப்பில் வந்து இருக்குது. ஆனால் எல்லா சட்டங்களையும் வந்து செயல்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு காப்பி ரைட் சட்டம்னு உனக்கு தெரியும். இப்போ எனக்கு இந்த புத்தகம் வந்து நான் எழுதுனது, இதை யாரும் காப்பி அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி புத்தகம் போட்டு வைக்கக்கூடாது, அது காப்பிரைட் சட்டப்படி தப்பு. இது வந்து இருக்கிற சட்டம். ஆனால் இதே சமயம் இது என்ன சொல்லுது, ஒருத்தரோட படைப்பை திருடக்கூடாது அப்படின்றது மெயின் இன்டென்ஷன். அதே சமயம் சில காலங்களில் சில விஷயங்களுக்காக இவர் சொன்னதை எடுத்து காட்டலாம் அல்லது அதை பிரதி எடுக்கலாம் அப்படின்ற சட்டத்தில் கொஞ்சோண்டு வந்து இருக்குது.